யாசின் மௌலானா என்று வெளிகாமத்தில் ஒரு பெரிய மனிதர் இருந்தார். நான் பாணந்துறையில் ஓதிக்கொண்டிருக்கின்ற காலத்தில் அவர் வெளிகாமத்தில் இருக்கிறார். அந்த நேரம் அவர் மியாராஜுக்கு போனதாக ஒரு தகவல் அவர் வெளியிட்டிருந்தார். உலமாக்கள் எல்லாரும் கொந்தளிச்சு, மியாராஜுக்கு ரசூலுல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் போக முடியாது, ஆகவே யாசின் மௌலானா சொல்வது பிழை என்று ஃபத்வா எல்லாம் வழங்கின ஒரு காலம். அவர்கள் அதற்கு மறுப்பு ஃபத்வா ஒன்றும் வழங்கவில்லை. ஆனால் அவர்கள் அரபியிலே ஒரு கிதாப் எழுதியிருந்தார்கள். அவர்கள் மியாராஜுக்கு போனது தொடர்பான முழு விவரங்களையும் குறிப்பிட்டு ஒரு கிதாப் எழுதியிருந்தார்கள். நான் பாணந்துறையில் ஓதிக்கொண்டிருக்கின்ற காலத்தில் இந்த செய்தியை கேள்விப்பட்டு எங்களுடைய தகப்பனார் ஹயாத்தோடு இருந்த காலம் கடிதம் எழுதினேன். வெளிகாமத்தில் இப்படி ஒருவர் மியாராஜுக்கு போயிட்டு வந்ததாக செய்திகள் அடிபடுகிறது, அவரை பார்க்கணும் போல் இருக்கிறது எனக்கு, நான் போய் பார்க்கவா என்று கேட்டு கடிதம் எழுதியிருந்தேன். தகப்பனார் அவர்கள் அனுமதி வழங்கியிருந்தார்கள். அவள் பெரிய மனிதன், நீ போய் பார்க்கலாம் என்று கடிதம் அனுப்பியிருந்தார்கள். நானும் என்னுடன் கூட ஓதிக்கொண்டிருந்த அட்டாளச்சேன செய்த அகமது மௌலானா, இங்க வாரவர் உங்களுக்கு தெரியும், 2 பேரும் நாங்க அவங்கள பார்க்கறதுக்காக வெளியாமத்துக்கு போனோம். வெளியாமத்துக்கு போய் அவங்கள பார்த்துக்கிட்டு பேசிட்டு இருந்து அவங்க சில விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க. அந்த செய்திகள் நிறைய இருக்கு, அது சொல்ல நேரம் இல்லை. அதோடு தொடர்புடைய வேறு விஷயத்தை சொல்றேன். அப்ப இவங்க யாசின் மௌலானா பெரிய மனிதனுங்கிறது எங்கள் தகப்பனாருக்கு தெரிஞ்ச விஷயம். وتأكلون التراث أكلا لما وتحبون المال